அரசு அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சுந்தர் ஒரு நாள் மாலை நடைபயிற்சி முடித்து திரும்பும்போது கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றார். அப்போது வேகமாக வந்த வாகனத்திலிருந்து ஒரு பெயர் தெரியாத நபர் அவரை இழுத்து காப்பாற்றினார். அந்த விபத்தில் அந்த நபருக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. தன் உயிரை காப்பாற்றியவருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற பதற்றத்தில் சுந்தர் தனது ஏடிஎம் கார்டை கொடுத்து அதில் ரகசிய குறியீடும் இருப்பதாகவும் தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ளுமாறும் கூறினார். வீட்டிற்கு வந்ததும் சுந்தரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் திருமணத்திற்காக வைத்திருந்த மொத்த பணமும் உள்ள கார்டை கொடுத்ததற்காக அவரை கண்டித்தனர். மகனின் யோசனைப்படி மறுநாள் வங்கியில் பணத்தை வேறு கணக்கிற்கு மாற்றிவிட்டு கார்டில் வெறும் 5000 ரூபாய் மட்டும் இருக்குமாறு செய்தார். ஆனால் சில நாட்கள் கழித்து வங்கி மேலாளர் அந்த பெயர் தெரியாத நபர் கார்டை திருப்பி கொடுத்து விட்டதாகவும் கணக்கிலிருந்து 1 ரூபாய் கூட எடுக்கவில்லை என்றும் கூறினார். கைமாறு கருதாமல் உதவிய அந்த மனிதரின் உயரிய குணத்தை எண்ணி சுந்தர் நெகிழ்ந்தார். சுந்தர் அந்த மனிதருக்கு பண உதவி செய்ய நினைத்தாலும் அந்த மனிதர் எவ்வித சலனமுமின்றி மனிதாபிமானத்துடன் செயல்பட்டு மறைந்து விட்டார். காலப்போக்கில் அந்த மனிதரின் முகம் சுந்தரின் நினைவிலிருந்து மறைந்தாலும் அவர் செய்த பிரதிபலன் ஆறாத உதவி சுந்தரின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. இக்கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: நிபந்தனையற்ற உதவி. இன்றைய இளைஞர்கள் எதையும் எனக்கு இதனால் என்ன லாபம் என்று யோசிக்கும் சூழலில் உள்ளனர். ஆனால் ஒரு உயிர் காக்கப்படும் போது அங்கே லாப நஷ்ட கணக்குகளுக்கு இடமில்லை என்பதை இக்கதை உணர்த்துகிறது. பணத்தை விட மனிதநேயம் பெரியது. சுந்தரின் குடும்பத்தினர் பணத்தை பற்றி கவலைப்பட்டபோது அந்த ஏழை மனிதரும் தன் காயத்தையும் பொருட்படுத்தாமல் கார்டை திருப்பி கொடுத்தார். வாழ்க்கையில் பணம் வரும் போகும், ஆனால் நேர்மையான குணம் ஒருவரின் மதிப்பை உயர்த்தும். பயத்தில் முடிவெடுப்பதை தவிர்த்தல். அவசரத்திலும் பயத்திலும் சுந்தர் தனது மொத்த சேமிப்பையும் அடக்கிய கார்டை கொடுத்தார். உணர்ச்சி வசப்படும் போது எடுக்கப்படும் முடிவுகள் பின்னாளில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் அவசியம். கைமாறு கருதாது செய்யும் உதவியே உலகில் மிகச்சிறந்த அறம்.